அங்கே இருக்குது அங்கே மாதிரி பாருங்க. ஆமாப்பா பாம்பு வலையில இருந்து போயிட்டு பின்னால் தான் வந்து தலை வச்சுட்டு இருக்கோம். 5 நிமிஷம் பாருங்க வந்துருக்குப்பா. ஆமா தடி அங்க இருக்கு. தடி கேக்குது. அடிக்கணும் வாவா அடிக்க கூடாது. உனக்கு ஒண்ணுதான் அடிக்கலாம்ங்கற. பல்லு புடிங்கறாரு. யார் பல்ல புடுங்க போற? பாம்பு பல்லிங்க. பாம்பு பல்லி புடுங்க போறல சிவபெருமான் பல்லி புடுங்க போறல. பாம்பு பல்லி. என்னடா காரணம்? ஓ உன் பல்லு புடிங்கறாரு. பாம்புங்க. பாம்பு. ஏய் இது பாம்புல சொல்றியே? இதுதானா நல்ல பாம்பு? வெங்காய பாம்பு. இதுதான் நல்ல பாம்பு. அப்படி இந்த பாம்பு இது கரியா கரியாது. அப்ப எதுடா? இங்க இருந்து கிடுகிடுன்னு ஏறி போய் பாரு. இந்த தண்ணி வாட்டர் அப்படியே மேயும். வாய் வந்துக்குறடா தட்டுல. அதான் நல்ல பாம்பு. ஆமா. கம்மியா யாரு கேட்டியா? இந்த என் பாம்பு கடிச்சதுன்னா பாலை அத்தனை எதில் வரும்? கிளாஸ்ல வரும். இந்த பாம்பு கடிச்சதுன்னா வாயில் வரும். போங்கடா புண்டியும் பாக்கும். முண்டியும் பாக்கணும்டா. அங்கே முடியல கீரி மாட்டுக்கு போயிடுறான். கோழி மேடுறா. கோரிமேடு. இது கடிச்சதுன்னா நம்ம செத்து போயிடும். அந்த பாம்பு கடிச்சதுன்னா ஆயா கிட்டயோ தாத்தா கிட்டயோ சுண்ணாம்பு வாங்க வச்சா அப்படியே பட்டு போயிடும். அப்ப எது நல்ல பாம்பு? அதான் நல்ல பாம்பு. என் மூளைனா சனி மூளை. பீத்துன்றான். அப்பதான் பிபி சுகர் வராது. இது நல்ல பாம்புடா. ஓ இது இல்லைங்க நல்ல பாம்பு. தண்ணி நிக்குது பாரு அதான் நல்ல பாம்பு. என்ன காரணம்? ஏங்க ஓ தண்ணி பாம்பு நல்ல பாம்பு பேமானியோ. டேய் என்னடா சொல்லுங்க. இது எத்தனை சபை? பெருத்த லட்சுமி ராஜ்ய பொருந்திய சபை. சபைக்கு வந்து பாஸ். ஆமா. என்ன விட்டாய் வார்த்தால் உனக்கு விளக்கம் எவ்வாறு? ஏதோ புளு கலர்ல வந்துங்கற. புளு கலர்ல வந்துங்கற. ஒண்ணு விளக்கம் புரியல. விளக்கம் தெரியா? திருவண்ணாமலை அடிவாரத்துல உட்காந்துட்டு காக்கா பூரா மேல கைஞ்சி வச்சுக்குது. நீ வந்து யாருக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நாய் வயிறை மிசிட்டு அது மட்டும் இல்ல. இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல வித்த காட்டுறாளாம். வித்த காட்டிட்டு ஆலமரத்து அடியில பட்டு கிடந்துருப்பாங்க. அந்த மரத்துல இருக்கக்கூடிய காக்கா கழுவு பூரா மேல கைஞ்சி வச்சுக்குது. இது என்னது? காக்கா கழுவு பூரா கைஞ்சி வச்சுக்குது. பரம கடவுள இது கொஞ்சம் கொடுறாங்க. எதுக்கு? புளிக்கு நல்ல போய் எலிக்கு 2 குத்து வந்து சைடு டேய் இது என்ன சுளுக்கி நினைச்சிட்டு இருக்கேடா? எலி குத்து சுளிக்கல இது. டேய் இதுதான் 30. ஆக்கல் அரித்தல் படைத்தல். ஆக்கத்தை அரிக்கிறது படிக்கிறதா? ஓ இல்ல ஒரு ஆள் திங்குறதுடா கண்ணாட்டி. உப்படேன்னு சொல்லக்கூடிய திரிசூலம். இது கடத்துல இருந்தால் உன் குடும்பமே அழிஞ்சு போயிடுதால. ஐயா சாமி என் குடும்பம் அழித்தாவிட அதை நீயே வச்சுக்க. ஏற்கனவே அழிஞ்சு போயிட்டாலும் பாருங்க. இந்த விளக்கம் உனக்கு தெரியாது? திருச்சூலத்துக்குன்னா தனி பாட்டுக்குது. இந்த திருச்சூலம் கிடையாது. அவர் எப்படியாப்பட்ட திருச்சூலத்தை பார்த்தா? எப்பேற்பட்ட திருச்சூலம் பார்த்தேன் தெரியுமா? சிவாஜி நடிச்ச படம் திருச்சூலம். திருச்சூலம். அதுல ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாட்டு அம்மா அழகா பாடிக்கிறாங்க. பாடுங்க பாடு. ஒரு மலர் கோடு. அருமையான பாட்டுடா. எப்படி வச்சா? அருமையா இருக்குது. சூப்பர். ஒரு மலர் கொடுத்து பொம்மாளுக்கு புள்ள கொடுத்து ஒண்ணும் புரியல. நான் கையிலே வாசன் வந்தே முக்கன் படைத்த அரவக்கடவுள் அல்ல
கல்லுக்குள்ள இருக்குது இறைக்கும் கல்லுக்குள் இருக்கும் கருவுக்குள்ள சிசுவுக்கும் சிசுவுக்கும் படியறக்கக்கூடிய பரம்பொருள் 2011 நித்தியம் அடைத்த பரமக்கடவுள். கண்ணா நமக்கு இருக்கிறதுலாம் 2 கண்ணு தான். ஆமா இவருக்கு எப்படி 2011 வந்தது? அதானே ஒண்ணும் தெரியல. ஒண்ணு விளக்கம் புரியல. அவரும் ஒரு ஆள் தான், நாமளும் ஒரு ஆள் தான். நம்மளுக்கு இருக்கிறது 2 கண்ணு. 2 கண்ணு. அதுல உனக்கு ஒரு கண்ணு நொல்ல வேற. எனக்கு ஒரு கண்ணு நொல்ல, இன்னும் ஒருத்தனுக்கு 2 கண்ணு நொல்ல. 2 கண்ணு நொல்ல. அவனு மத்தவன் தான் அடிக்கிறான், நான் ஒரு கண்ணு உள்ள ஒண்ணு தாளம் தான் அடிக்கிறேன். ஆமா இதுக்கு இவருக்கு 2011 நேத்திரன்றாரு. இதை யாரு நம்புறது? யார் நம்புறது? இது எப்படி வந்தது? இது யாருக்கு எப்படி ஏமாத்துறது? எவன் கேட்கறது? அததானே நானும் புறம் வல்லியா? ஓ நம்ம சமாளம் புறம் வல்லியா? நீ தெலுங்குல பேசுற போய் யாரும் தெரியாது. 2011 நேத்திரம். ஏங்க எங்களுக்கு இருக்கிறதுலாம் 2 கண்ணு தான். 2 கண்ணு. உனக்கு எப்படி 2011 வந்தது? அது எப்படி கேட்கிறாய்? ஆமாங்க. ஐய் ஏன் உள்ள இருக்கக்கூடிய ஆமா ஆதிசேஷன் இருக்கான் அல்லவா? ஆமாங்க. அதற்கு எத்தனை கண்கள்? 2000 தலைக்கு 1000 தலைக்கு 2000 கண்கள். 2000 ஒரேடியா போட்டாச்சிங்க. வட்டுங்க. ஏன் அறியாமல் இருக்கக்கூடிய உமா பார்வதிக்கு எத்தனை கண்கள்? 2 ஏன் ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்காதேவிக்கு எத்தனை கண்கள்? 2 நான் பிடிக்கக்கூடிய அந்த மானவையில் இருக்குவார், ஆமாங்க. அதுக்கு எத்தனை கண்கள்? அதுக்கு ஒரு 2. ஆமாங்க ஐயா 6 ஆயிக்குது. 6. ஆமாங்க 6 கண்ணு ஆயிக்குது. அதுக்கு நான் ஆமா. எனக்கு எத்தனை நேத்திரம்? உனக்கு 3. 3ங்க. 3 நேத்திரம். ஆறு நான் ஏறக்கூடிய வாகனம் வாகனத்திற்கு எத்தனை நேத்திரம்? அதுக்கு 2 மொத்தம் 9. 11 11 ஆகி போச்சா? 2011 நேத்திரம் சொந்தக்காரர் இந்த பிரம்மன். ஆமாங்க சிவபெருமான் ஆண்டவருக்குரிய பரமமூர்த்தி. பரமமூர்த்தி. விளக்கம் இவ்வாறு புரிந்து கொண்டதா? ஐயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோ நீங்க இருக்கிற இடம் சுடுகாடு. ஆமா. சுடுகாடு கிடையாரா? ஓ கைலமேடு. ஓ கைலமேடு. அப்புறம் அது சுடுகாடு தான். அதான் கைலாயம் இருக்கக்கூடிய இடம். ஓ கைலாயம். நல்லா புரிஞ்சுதுங்க. இந்த பரமன் இருக்கக்கூடிய இடம் கைலாயமேடு. ஆமா. அப்போது கைலமேட்டிலே இருக்கும்போது நேற்று தினத்திலே என் உமா பாரதியா இருக்கக்கூடியவள் ஆமாங்க தினத்திலே வாக்குவாதம் கேட்டு அப்பேற்பட்ட பூலகத்திலே ஒரு கள்ளி காற்றிலே ஒரு வேம்பாக போய் என்று சாபத்தை கொடுத்து அதான் நேற்றைய தினத்திலே உமா பார்வதா ஓடி வந்து உங்களிடம் வேதத்தை கேட்கிற போது அப்பேற்பட்ட உமா பார்வதாவை அத ஒரு கள்ளி காட்டிலே வேப்ப மரமாக போ ஒரு வேம்பாக சாபம் கொடுத்திருக்கிறேன். சாபம் கொடுத்து அப்பேற்பட்ட சாபம் மீண்டும் நீரவேமானால் என்னுடைய நாமத்தில் எவன் ஒரு பிறந்து அந்த கள்ளி காட்டை அழிக்கிறானோ ஆனால் மீண்டும் என்னுடைய இடமாக வருவேன். சாபம் வச்சனம் சொல்லியிருக்கேன். ஆமாங்க. இந்த நாள் இந்த கையில மேட்டிலே அமர வேண்டும். யாரும் வரணும் பார்ப்போம். கைலாயம் வந்துட்டோம். நம்ம போய் பரமக்கடவுள் இருக்கிற பாத்தீங்கன்னா நீங்க நின்று மன்னனா கால வைத்து ஐயா என்னை தேடி யார் வந்திருக்குது? நம்மளை தேடி பெத்த நாயகன் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லு. ஐயா மறுபடி கட்டளை. போகலாமா? போயிட்டு வா. ஓ ஐயா கைலை மாலை தன்னையாலோ
நன்றாக கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக நீ எதை கேட்டாலும் தட்டாமல் தருகிறேன். என்ன வரன்று கேள். எனக்கு இந்த நாடு என்ன புண்ணியம் புண்ணியம் தேடி வந்திருக்கேன். ஏதாவது ஒரு உனக்கு உத்தரவாக வேண்டும். வெத்தநாயக்கா அப்படி உத்தரவாக வேணுமானா இப்பேற்பட்ட கையை என்று உன் மனைவிடத்தில் கொடுத்து நீ இன்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை மாங்கனிலே ஒரு எலுமிச்சை பழம் அந்த கனியை கொண்டு கொடுத்தால் புசித்தால் எது ஆமா இருவரும் சேர்ந்து அப்படியே உடனே உண்டாயிரும். அப்படி இல்ல அந்த பரமேசன் என்ன சொன்னாரு? நிறைய பசங்க வீட்டுல செம்மான கிடக்குறாங்க. எம்மா உண்மையே சொல்றேன். பரமேசன் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேக்குறேன். என்ன சொன்னாங்கன்னு கேக்குற மச்சான். சிரிச்சுக்கிட்டு புள்ள வாங்கிட்டு செவுத்து பிடிச்சிட்டு போக்கணும். புள்ள வாங்கிட்டு ஏன் கேட்கல? இந்த கட்ட
சாக்காச்சு சாண்டா விட்டுருவேன். நீ ஒரு சொல்லி என்ன சொல்ல மாட்டாங்க. ஏம்மா இது என்ன பொண்ணுன்னு பாருடா. என்ன பிள்ளை ஏம்மா ஆம்பளை பிள்ளை ஏம்மா ஏம்மா இந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ஆசையா இருக்குது. என்ன பண்ண போற? நான் ஒரு முத்தம் கொடுத்து குடுறா. குடு. நான் கையெல்லாம் வாங்க மாட்டேன். அப்படியே குடு. அப்படியே கொடுக்குறதா? இல்லைங்க நான் முத்தம் கொடுக்க போனேன் உள்ள டக்குனு எகிரி குச்சிச்சு. காட்டு காட்டு குடுலுக்கு ஐயா என்ன வாடி வா சொல்லுதே நீ வராத நீ வராத ஆமா 12 வருஷமாக ஓர் மாமாகவும் இல்லை இல்லாத அறியாக தவம் இருந்து பரமனுடைய அருளால் கிடைத்தபடியா இந்த பிள்ளைக்கு பேர் நீயே வை பாப்போம். நம்ம நாடு என்ன நாடு? கள்ளிக்காடு. கள்ளிக்காடு. இந்த நாட்டோட பேர் இருக்கும், அந்த சிவனோட பேர் இருக்கணும். அதனால எது கிடையாது கேட்டு போயிட்டோம். பேரு புகழ் வர வேண்டும் என்று. அதனால இவனுக்கு பெயர் கல்வி காத்தான். கல்வி காத்தான். கல்வி காத்தான். கல்வி காத்தான். கள்ளி காட்டம் கல்வி காத்தான். தாத்தானா ஓட்டம் சொல்ல மூளை என்ன மூளை தெரியல. என் மூளை பொடிக்காம கில்லு நாலு ஒரு வேலியாகவும் பொருள் ஒரு வண்ணமாகவும் ரெண்டு கதமாடா தாலாட்டுமா தாலாட்டு குண்டு
இப்படியாக நாலொரு மேனியாக பொழுது வர வேண்டுமாக வளர்ந்து வரும் தருவாயிலே கல்வி காத்தானுக்கு தக்க பருவாயை விட்டுதான் தாயின் தந்தை அழைக்க கல்வி காத்தான் தற்பார்